இது மூலியமா வந்து ஏதாவது ஒரு படங்களுடைய ஆஃபர், ஏதாவது ஆடிஷன்ஸ் அந்த மாதிரி போன அனுபவங்கள்லாம் உண்டா? நான் போயிருக்கேன் நானு. நான் நடிக்கவும் செஞ்சிருக்கேன். குக்கு எஃப்எம்ல வந்துட்டு ஒரு சீரிஸ் பண்ணியிருக்கேன். அது ரிலீஸ்க்காக வெயிட்டிங்ல இருக்கு. ஓகே. ஸோ ஆடிஷன்லாம் போயிட்டு வந்திருக்கேன் நானு. ஆல்ரெடி ஒரு டேட்ஸ்லாம் போட்டு லாக் பண்ணி ஓகே டியூஸ்டே, வெட்னஸ்டே, தர்ஸ்டே நாட் அட் ஆல் பாசிபிள் அப்படி நம்ம ஷோக்கு வந்திருக்காங்க. ஓகே சூப்பர். ஒரு வெப் சீரிஸ் நடிச்சிருக்கேன். ஆமா. அதுக்கப்புறம் யூடியூப்ல நிறைய சீரிஸ் அடுத்தடுத்து பண்ணிட்டு நிறைய இருக்கேன் நானு. ஃபிக்ஷன் வீடியோஸ் நிறைய எஸ் பண்றீங்க. பண்ணிட்டு இருக்கேன். சூப்பருங்க. அப்ப என்னைக்கு வெள்ளித்திரையில நாங்க வந்து எதிர்பார்க்கலாம் ரம்யாவை? வாப்பன் கூடிய பண்ணா விரைவில் கூடிய விரைவில் அப்படின்னு நம்ம எப்பவுமே சொல்லிக்கணும். மேனிஃபெஸ்ட் பண்றோம். ஆமா. ஓகே ஜோஸ்வா, நீங்க சொல்லுங்க ஜோஸ்வா. உங்களை என்னைக்கு இல்ல நான் ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை இல்ல ஆக்ட் ஃபியூச்சரை பத்தி யோசிக்கிறதே கிடையாது. பிரசன்ட்லயே இருந்துருது. நாங்க கரெக்டான ஆள். திருப்பாச்சி படத்துல சொல்ற மாதிரி ஒரு ரூட் தான் கரெக்ட். எதுக்கு ஃபியூச்சர்? அது எங்கேயோ இருக்கு, நடக்குமோ நடக்காதோ. இன்னைக்கு இங்க இருக்கிறோம், இங்கேயே இருந்துட வேண்டியதா ஜாலியா. கரெக்ட். அது ஏதோ ஒரு வேலையை நம்ம இங்க செஞ்சுட்டு இருப்போம், அது கொண்டு போய் அங்க நிறுத்திச்சுன்னா ஓகே தான் நமக்கு. மற்றபடி அதுதான் வேணும் அப்படின்லாம் இல்ல. இப்போதைக்கு ஐ எம் ஃபைன். அப்போ நாங்க அதுதான் வேணும்னு இருக்கோமா? உங்களுக்கு ஒரு டைம் இல்ல, உங்களுக்கு வந்து இப்ப வெள்ளித்திரையில் நான் வரணும் அப்படின்னு நீங்க ஆசைப்படுறீங்களா? அதுக்காக ஓடிட்டு போய் அப்ப நீங்க உங்க சந்தோஷம் அங்க இருக்கா இல்ல இங்க இருக்கா சொல்லுங்க. அவங்க பயங்கரமா அவங்களோட அன்பை மாறி மாறி புரிஞ்சுக்கிறாங்க. ஐயோ